தொடர்ந்து பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தி வரும் அரசாங்கம் ஒரு திட்டத்தை தயாரித்து அதனை பின்பற்ற உத்தரவிட வேண்டும். தொடர் அபராதம், முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதை தடை செய்ய வேண்டும் என்று போன்ற பல்வேறு கோரிக்கைகளை அரசுக்கு விடுத்த கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கம். கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் புதிய பொறுப்பாளர்கள் செயற்குழு கூட்டம் நீலாம்பூர் அடுத்த பட்டணம் பகுதியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை தொடர்ந்து புதிய தலைவராக பாலகிருஷ்ணன், செயலாளராக கண்ணன் என்கின்ற கருப்பசாமி, பொருளாளராக கங்காதரன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சந்தித்து வரும் பலதரப்பட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டு பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இச்சங்கத்தின் புதிய தலைவர் பாலகிருஷ்ணன் கூறியதாவது: ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட டிப்பர் லாரி உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் வாயிலாக டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சந்தித்து வரும் பல்வேறு இன்னல்கள், இடையூறுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. கோவை மாவட்டமானது கட்டுமான பொருட்கள் அதிகமாக விற்பனை செய்யப்படும் பகுதியாக உள்ளது. சென்னைக்கு அடுத்தபடியாக இத்துறையின் வளர்ச்சி என்பது கோவையில்தான் நடைபெற்று வருகின்றது. இங்கு இத்தொழிலை நம்பி சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் உள்ளனர். மறைமுகமாக சுமார் 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இத்துறையை நம்பி வாழ்ந்து வருகின்றனர். சமீப காலமாக பல்வேறு துறைகளிலிருந்து டிப்பர் லாரிகளுக்கு அபராதங்கள் விதிக்கப்பட்டு, குறிப்பாக போக்குவரத்து துறை, காவல்துறை, கனிம வளத்துறை உள்ளிட்ட துறைகளின் மூலமாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு பல டிப்பர் லாரி உரிமையாளர்கள் அவர்களின் வாழ்வாதாரத்தை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சட்டவிரோத செயல்களில் லாரி உரிமையாளர்கள் ஈடுபடுவதில்லை. ஆனாலும் இந்த அரசு தொடர்ந்து இவர்களை வஞ்சித்து வருகின்றது. அனைத்து துறையினரும் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தி டிப்பர் லாரி இந்த வகை எடைகளை மட்டும் கொண்டு வர வேண்டும், இந்தெந்த பகுதிகளில் இந்தெந்த விதிமுறைகளை உள்ளது, இந்த விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று தெளிவுபடுத்த வேண்டும் என்ற திட்ட கோட்பாடுகள் நமக்கு அரசு இன்னும் வழங்கவில்லை. இதனை முதலில் அரசு செய்து தர வேண்டும். இன்னும் இதுபோன்ற பல்வேறு இடையூறுகளை இச்சங்கத்தினர் சந்தித்து வருகின்றனர். அவற்றையெல்லாம் தீர்மானமாக எழுதி அதை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல உள்ளதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். இன்று 22/6/2026 கோவை மாவட்டம், ஒருங்கிணைந்த கோவை மாவட்டம், பொள்ளாச்சி, கோவை அனைத்து டிப்பர் லாரி உரிமையாளர்களின் கூட்டமைப்பு சங்கத்தின் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டமானது டிப்பர் லாரி உரிமையாளர்களுக்கு உள்ள சிரமங்கள், இன்று சந்தித்து வரும் நடைமுறை பிரச்சனைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. கோவை மாவட்டமானது கட்டுமான பொருட்கள் அதிகமாக விற்பனை செய்யக்கூடிய பகுதியாக இருக்குது. ஏன்னா இங்கதான் கட்டுமானத்துறை மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. சென்னை மாவட்டத்துக்கு அப்புறம் கோவை மாவட்டமானது மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. இங்க இந்த தொழிலை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 1000 குடும்பங்கள் நேரடியாக டிப்பர் லாரி தொழில ஈடுபட்டு இருக்கிறாங்க. மறைமுகமாக 5000 குடும்பங்களுக்கு மேல இந்த தொழில் மூலமா அவங்க வருமானம் எடுத்துட்டு வராங்க. இப்ப சமீப காலங்களாக பார்க்கும்போது டிப்பர் லாரிகளுக்கு அபராதங்கள் பல்வேறு துறைகள்ல இருந்து விதிக்கப்படுது. உதாரணமாக போக்குவரத்து துறை, அடுத்ததாக போலீஸ் துறை, காவல்துறை மூலமாக, கனிம வளத்துறை மூலமாக முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டு நிறைய டிப்பர் லாரி உரிமையாளர்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து அவங்க கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. நேரடியாக டிப்பர் லாரி உரிமையாளர்கள் எந்தவித சட்ட விரோத நடவடிக்கையிலும் ஈடுபடுறது கிடையாது. டிப்பர் லாரி உரிமையாளர்களுக்கு ஒரு நடைமுறை SOPன்னு சொல்லலாம், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். இந்த மாதிரி தான் நீங்க லோடு போடணும், இந்த இடத்துல உங்களுக்கு இந்த விதிமுறைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அரசாங்கத்திலிருந்து சரியான விதிமுறைகள் நமக்கு வகுக்கப்பட்டு கொடுக்கல. டிப்பர் லாரி உரிமையாளர்கள் கட்டட சாமான்களை உற்பத்தியாகும் இடத்திலிருந்து தேவைப்படும் கன்சூமருக்கு, வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த வேலையை மட்டும்தான் செய்யறாங்க. இதுல உற்பத்திக்கு டிப்பர் லாரி உரிமையாளர்களுக்கு எந்த விதத்திலையும் சம்பந்தம் கிடையாது.